ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி நம்ம எடுத்த ட்ரேடு. நம்ம அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் ட்ரேட் எடுக்கல. ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். டைமிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைமிங்கில் தான் ட்ரை பண்ணேன். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நல்ல ஒரு ஃபால் இன்றைக்கி. இது ஒரு ஃப்ரைடேவே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சி காமிச்சிருப்பேன். அதுக்கிட்ட மார்க்கெட் வரும் அப்படின்னு. அந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது செல்லுக்கு போகும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு மார்க்கெட்டு. பட் எந்த ஒரு நியூஸும் இல்லாமல் மார்க்கெட் கீழே விழுகுது. எனக்கு தெரிஞ்சு இது போன மாதிரி ஸ்பீடாக ரெக்கவர் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப 4 ஹவர்ஸ் சார்ட்டில் வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அங்கேருந்து நாளைக்கு இன்கேஸ் அந்த பாக்ஸை உடச்சி கீழே வரும்போது 25,800 700 அந்த ரேஞ்செலாம் வரும்போது வெயிட் பண்ணுங்கள். ஒரு பவுன்ஸ் பேக் வரும். நாளைக்கு என்னோடய இது எப்படின்னா 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கும்போது நாளைக்கு ஒரு பை சைடில் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா சைடு வேஸில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பெரிய மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி டியூஸ்டே நாளைக்கு. அதே மாதிரி இந்த நான் சொன்ன அந்த லெவலை உடச்சி பாக்ஸில் கீழே வரும்போது ஃபர்தராக ஃபால் கண்டினியூ ஆகும். மார்க்கெட் இப்போதைக்கு 1 ஹவர் சார்ட்டில் வச்சுருக்கேன். நம்ம போட்டிருக்க எல்லா ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே தான் அது இருக்குது மார்க்கெட்டு. கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு சைட்வேஸ் டூ கீழே ஃபால் ஆகணும். அப்படி இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸில் திரும்ப மார்க்கெட் பை சைடில் வருது அப்படின்னா அது சைட்வேஸில் தான் இருக்கும். 26,100 150 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இன்றைக்கி இருந்த அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். ஒன்று செல் சைடில் வந்துச்சுன்னா நல்லா செல் ஆகணும், இல்லை பை சைடில் வந்துச்சுன்னா சைட்வேஸில் பை சைடில் இருக்கணும். இதுதான் என்னோடது. நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரேடு இனிஷியேட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும். நான் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது நாளைக்கு. அதுக்கப்புறம் 10th அன்னைக்கு கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் கிரிப்டோவில் ஆல்ரெடி நம்ம ட்ரேட் பண்ணதை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு அதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக ஆகணும் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு ஃபால் எந்த ஒரு நியூஸ் இல்லாமல் தான் வந்திருக்கு. ரெக்கவர் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது நம்ம ட்ரேட் பண்ணது நம்ம டைமிங்கும் அட்டாச் பண்ணியிருக்கோம். 2 மினிட்ஸ் தான் வச்சுருந்தோம் அந்த பொசிஷனாக. ஸ்கேல்பிங் இதுதான் ஸ்கேல்பிங்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.